தெனாலிராமனும் 4 திருடர்களும். தெனாலிராமன் கதைகள் கேட்கலாமா? விஜயநகர பேரரசில் கடுமையான வறட்சி நிலவிய காலம் அது. மக்கள் அனைவரும் தங்களது குடிநீர் மற்றும் இதர தேவைகளை பூர்த்தி செய்ய பெரும்பாடுபட்டனர். தெனாலிராமனின் வீட்டு பின்புறம் இருந்த கிணற்றின் நீர்மட்டமும் மிகவும் கீழே இறங்கிவிட்டது. இதனால் தினமும் நீர் இறைக்க தெனாலிராமன் மிகவும் சிரமப்பட்டான். அப்படி ஒரு சமயத்தில் ஒரு நாள் இரவு முற்றத்தின் பக்கம் சென்று திரும்பும்போது தனது வீட்டு தோட்டத்தில் 4 திருடர்கள் ஒளிந்திருப்பதை தெனாலிராமன் பார்த்துவிட்டான். உடனடியாக வீட்டுக்குள் வேகமாகச் சென்று தன் மனைவியிடம் பேசத் தொடங்கினான் தெனாலி. அது வெளியே உள்ள திருடர்களின் காதுகளில் தெளிவாக விழுந்தது. அவர்கள் காதுகளில் விழ வேண்டும் என்றுதானே அப்படி கொஞ்சம் சத்தமாக பேசினான். அடியே, நம்ம நாட்டுல பஞ்சம் தலைவிரித்தாடுது. மக்கள் அனைவரும் உயிர் வாழ்வதற்கு என்ன வேண்டுமானாலும் செய்ய தயாராகி விட்டனர். நாட்டில் திருட்டு அதிகமாக நடைபெறுகிறது. எனவே நம் வீட்டில் உள்ள நகைகள், முத்துமணிகள் மற்றும் வைர மாலைகள் அனைத்தையும் ஒரு பெட்டிக்குள் போட்டு அதை நம் கிணற்றுக்குள் பத்திரமாக ஒளித்து வைத்து விடலாம். பஞ்சம் நீங்கி மழைக்காலம் வந்து ஊர் செழிப்பாக இருக்கும் நேரத்தில் அவற்றை எடுத்துக் கொள்ளலாம். இதை பற்றி யாருக்கும் சொல்லிவிடாதே. இப்போது அனைத்து நகைகளையும் எடுத்து பெட்டியில் போடு. சில மாதங்களுக்கு தேவையான நாணயங்களை மட்டும் வைத்துக்கொண்டு மீதமுள்ள நாணயங்களையும் பெட்டிக்குள் போட்டுவிடு. நான் அந்த பெட்டியை ஒரு பையில் கட்டி கிணற்றில் இறக்கி விடுகிறேன் என்று கூறினார் ராமர். அவர் கூறியதை வெளியே ஒளிந்திருந்த திருடர்களும் கேட்டுக்கொண்டிருந்தனர். ஆஹா, வசதியாக போய்விட்டது. நாம் வீட்டுக்குள் புகுந்து திருட வேண்டிய அவசியம் இல்லை. அவன் கிணற்றில் பெட்டியை போட்டதும் நம்மில் ஒருவர் உள்ளே இறங்கி பெட்டியை எடுத்தால் போதும் என்று அவர்களுக்குள் மெதுவாக பேசிக்கொண்டனர். தெனாலிராமன் சத்தமாக பேசி முடித்த பின் தன் மனைவியிடம் ரகசியமாக தோட்டத்தில் 4 திருடர்கள் ஒளிந்திருப்பதை தெரிவித்து விட்டான். எனவே இருவரும் சேர்ந்து வீட்டில் உள்ள பழைய பெட்டி ஒன்றை எடுத்து அதில் மண், கல் மற்றும் அடுப்பு எரித்த கரி ஆகியவற்றை பெட்டியில் போட்டு அதை கிணற்றில் தொப்பென்று போட்டுவிட்டனர். ஆஹா, இனி நம் பொக்கிஷங்கள் இங்கு பத்திரமாக இருக்கும். நாம் பயமில்லாமல் உறங்கலாம் என்று கூறியபடியே இருவரும் உறங்கச் சென்றனர். அதை பார்த்து கொண்டிருந்த திருடர்களுக்கு சந்தோஷம் அதிகமாகிவிட்டது. தங்கள் வேலை இவ்வளவு சுலபமாக முடியும் என்று அவர்கள் நினைக்கவே இல்லை. தெனாலிராமன் உள்ளே சென்று படுத்த சில மணி நேரங்களில் திருடர்கள் தங்கள் கைவரிசையை காட்ட ஆரம்பித்தனர். தெனாலிராமனும் அவனது மனைவியும் உள்ளே சென்றதும் திருடர்கள் தங்களுக்குள் பேசிக்கொண்டனர். 4 திருடர்களில் ஒருவன் உள்ளே இறங்கி பெட்டியை எடுத்து வருவதாக திட்டம் தீட்டப்பட்டது. ஆனால் கிணறு மிகவும் ஆழமாகவும் இருட்டாகவும் இருந்ததால் அவனுக்கு பயம் ஏற்பட்டது. மற்ற மூவரின் நிலையும் அதுவே. அதில் ஒருவன் சொன்னான், கிணற்றின் நீர்மட்டம் மிகவும் குறைவாக இருப்பதால் கிணற்றில் உள்ள நீர் அனைத்தையும் வெளியேற்றிவிட்டால் பொக்கிஷம் நிறைந்த பெட்டியை எளிதாக எடுத்து விடலாம் என்றான். இந்த யோசனை மற்ற அனைவருக்கும் பிடித்து இருந்தது. தங்களால் முடிந்தவரை கிணற்று நீரை அவர்கள் இறைத்துக் கொண்டே இருந்தனர். அதற்குள் விடியும் நேரம் வந்துவிட்டது. இதை பார்த்த தெனாலிராமன் தூக்கம் கலைந்து வெளியே வருவது போல வந்து திருடர்களை பார்த்து பேசத் தொடங்கினான். நண்பர்களே, நீங்கள் இறைத்த நீர் இன்னும் 3 நாட்களுக்கு தாராளமாக எங்களுக்கு போதுமானது. இப்போது நீங்கள் கிளம்பலாம். மீண்டும் 3 நாட்கள் கழித்து வந்து நீர் இறைத்து கொடுத்தால் எங்களுக்கு வசதியாக இருக்கும் என்று கூறிவிட்டு நேராக தனது காலை கடன்களை கழிக்க சென்று விட்டான். திருடர்கள் அனைவருக்கும் முகம் சுருங்கிவிட்டது. அட பாவி ராமா, நாங்கள் இருப்பதை தெரிந்து கொண்டுதான் இவ்வளவு நேரம் எங்களை தண்ணீரை எல்லாம் இறைக்க வைத்து விட்டாயா என்று தங்களுக்குள் நொந்து கொண்டனர். எங்களுக்கு தங்கமும் வேண்டாம், பொக்கிஷமும் வேண்டாம். இனி உன் வீட்டு பக்கமே தலை வைத்து படுக்க மாட்டோம். ஆளை விட்டால் போதும் என்று கூறிவிட்டு 4 பேரும் அங்கிருந்து ஓட்டம் பிடித்தனர். ராமனும் அவன் மனைவியும் அவர்கள் சொன்னதை கேட்டு நடந்த நிகழ்ச்சிகளை நினைத்து விழுந்து விழுந்து சிரித்தனர். தெனாலிராமனும் 4 திருடர்களும் சிறுகதை முற்றும்.